இல்லையா முடிவுக்கு வரலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவர்களுடைய கராமத் ஒன்றை பாருங்க. இது நான் பக்கம் சொல்ல மாட்டேன். இது இந்த ஊர்ல ஓதப்படுகின்ற, அதாவது ஒரு கசீதாண்டு வைங்க, அவங்க வந்து ஒரு மதிக்கக்கூடிய மாதிரி என்னது ராத்திப் அந்த மாதிரி வைங்க. இந்த ஊர்ல வளமையாக கந்திரி டைம்ல அதில் டைம்ல ஓதப்படுற விஷயம். இதுல நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். எந்த வகையிலாவது அக்கீதா தஹாவியோட ஒத்து போகுதான்னு பாருங்க. எப்படி கராமாத்துக்கள் விஷயம். இதுல ஒரு விஷயம் சொல்றாரு அவர், என்ன அற்புதமா இருக்கிறீங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு முஹிதீன் என்ற பேர் எப்படி வந்தது? நான் பக்கம் மட்டும் தான் சொல்றேன். 172 173 புத்தகத்தை நான் சொல்ல விரும்பல, பார்க்கலாம், அவங்களுக்கு தெரியும். வழங்கிட்டா 172 173 பக்கத்துல முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு எப்படி பேர் வந்தது தெரியுமா? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரோட்டால போய் கண்டிக்கிறார் மாணவர்களோட. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி சில தவறுகள் சில விதத்துக்கள் அவட இருந்தாலும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அதுல முரண்பாடு இல்லை. ஆனா அவரோட பேர்ல நம்ம சீக்கிர விஷயங்களுக்கு தானே, அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம்? வீதியால போயிட்டு இருக்க ஒரு 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 நோமலான ஒரு மனிதர் கீழே விழுந்து சீவன் இல்லாம எழுந்துட்டு விழுந்துட்டு உதவி செய்கிற நோக்கத்துல முஹிதீன் அப்துல் காதர் நிலத்துல இருந்து அவரை எழுப்புறார். அவர் திரும்பினா சும்மா அழகான ஒரு இளைஞன் இருக்கிறார். என்ன இது அப்படின்னு கேட்கிறார். நான் தான் இஸ்லாம் என்றார். எப்படி நான் தான் இஸ்லாம்? இஸ்லாம் அவர் திருப்பி கேட்கிறார், நான் தான் இஸ்லாம். அல்லாஹு தாலா உங்களை கொண்டு என்னை பூர்த்தியாக்கி இருக்கிறான், என்னை திருப்பி உயிர்ப்பித்திருக்கிறான். அதனால அன்றைய தொடக்கம் முஹியுத்தீன் மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்ற பெயர் என்ன செஞ்சது அவருக்கு வந்தது என்று இந்த புத்தகத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. 172 173. நான் கேட்கிறேன், இஸ்லாம் என்ன மனுஷனான இருக்கிறேன் விளங்கிட்டா? இதன் சொல்லி பாருங்க பாப்போம், நம்புவாங்க நம்புவாங்க. கூலகும் வணங்கிட்டானே. சிந்தனையை வித்தா யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குமா? இருக்காது. அன்புள்ள சகோதரர்களே, பொதுமக்கள் சிந்திக்கணும், கொஞ்சம் படிச்சவங்க இந்த அளவுக்குமா போகணும்? ஒரு அளவுல சேகிக்கிறாங்க, முறிது பட்டத்தை கொடுத்து கட்டுப்பட்டுக்கிறேன்னா வேற. இதே புத்தகத்துல சொல்ல இயலாது, ஆனா நான் சொல்லவும் போகணும். இதே புத்தகத்துல நீங்க பார்க்கலாம். அதாவது 177 பக்கத்துல இவருக்கு ஒரு மாணவர், யாரு? முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு ஒரு மாணவர் இருக்கிறார். அவர் வேலைக்காரர், வீட்டுல வேலை செய்யறவர். இது நான் சொல்லி ஆகணும் என்பதற்காக சொல்றேன். 177 பக்கம். இதே இதுல ஓதுறாங்க டெய்லி. இது வந்து மதிச்சிங்க ஓதப்படுகின்ற விஷயங்கள் ஒன்று வைங்க. அவர் வந்து அவரோட வேலைக்காரன் இரவு நேரத்தில் கனவு காண்றாரு. 70 முறை அவருக்கு குளிப்பு கடமையாகுது இரவுல. இந்த புத்தகத்தில் இருக்கிறேன்னு சொல்றேன், வேணா போட்டோ காப்பி அடிச்சு தந்துடலாம். 70 முறை குளிப்பு கடமையாகுது. அவர் டென்ஷன் ஆயிட்டார். அவர் விளங்கிட்டானே, டென்ஷன் ஆகி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் இருக்கிறார், எனக்கு 70 முறை மட்டும் என்ன செஞ்சுட்டு இப்படி ஆகிட்டு என்ன விஷயம் எனக்கு தெரியும் என்றார். விளங்கிட்டானே, தெரியும். அவர் என்ன விளக்கம் சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் லவ்ஹுல் மஹ்பூலிக்குதே கலா கதிர் அதுல பார்த்தேன், நீங்க 70 பெண்களோடு விபச்சாரம் செய்வதை கண்டேன். இப்படி ஒரு மாணவரை வச்சுப்பாங்களா? நீங்க நினைச்சு பாருங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு இது வந்து நலவாயிருக்குமா பாதிப்பாயிருக்குமா? கண்டு, அதாவது இருக்குது, இவர் செய்யல, கதிர்ல இருக்குது. 70 முறை அந்த மாதிரி நடக்கும் கதிர்ல இருக்குது. இவர் பார்க்கிறாரு, ஏன்னா மாணவரே 70 முறை இப்படி நடந்தா என்ன நிலைமை? அதனால நீ யார் யாரோட தெரியுமா? இன்னால் 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 என்று இவருக்கு தெரிஞ்சாக்கள், இவருக்கு தெரியாதாக்கள் சொல்றாரு. தெரிஞ்சாக்கள் நான் சொல்றது அதுல வருது. விளங்கிட்டானே, இவருக்கு தெரிஞ்சாக்கள் சில பெண்களையும் தெரியாத சில பெண்களையும் பட்டியல் போடுறார். பட்டியல் போட்ட பின்னால இப்ப நான் பார்த்த நீங்க அப்படி நடந்துரும். உடனே நான் இறைவனிடத்தில் பிரார்த்தித்தேன், இதெல்லாம் கனவுல ஆக்கி விடியாதா, இந்த விபச்சாரத்தை கனவுக்கு மாத்தி விடு, டிரான்ஸ்ஃபர் விளையாடனே மாத்தி விடு என்று துவா கேட்டேன். அதான் உனக்கு கனவுல 70 முறை என்ன செஞ்சுக்குது அப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு பதில் சொன்ன. இதெல்லாம் ஒரு மூஜிசா வேணாங்க, இதெல்லாம் ஒரு கராமத்தா? இந்த புத்தகத்துல இந்த பக்கம் நான் சொன்ன பக்கத்துல இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இது இப்படி நடக்குன்னு சொன்னா அதுலயே திறமையானவராக தான் கையில தந்தது விளங்கிட்டா. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, அங்க படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு அக்கீதான்னு மக்களுக்கு நம்ப வச்சு நான் கேட்கிறேன், இதுல என்ன கராமத்தைன்னு கேட்கிறேன். அவருக்கு கேட்கலாம் தானே, லவ்ஹுல் மஃபூல கண்டிக்கிறார், விபச்சாரத்தை இல்லாம ஆக்கிறேன்னு கேட்கலாம் தானே. 70 முறை ஜுனுபாலியான்னு கேட்கணுமா? ஒரேடியா இல்லாமக்கினா முடிஞ்சு. அதுவும் லவ்ஹுல் மஃபூல பார்த்தாருன்னு சொல்றாங்க. உது பில்லாஹி மின்னா. நினைச்சு பாருங்க, இது இந்த புத்தகத்துல எழுதி ஒரு பாராட்டா படிச்சு கண்டிக்கிறாங்க. இது பரவாயில்லைன்னு வைங்க. இது அந்த மக்களுக்கு சிந்திக்க தான் சொல்றேன். யாரும் இதுல கோவிச்சுக்கண்டு எங்களை அவமானப்படுத்தி விட்டான்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க.